முஸ்லீமாக எல்லாம் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த போலீஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்க. நம்மளது உயிர் நீத்த அனைத்து முள்ளிவாய்க்காலில் இந்த நினைவேந்தல் பட்ட துன்பங்களை வாயால சொல்ல இப்போதைய ஜென்ரேஷனுக்கு வந்து அது இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்றதே இப்போ மறந்து போய் கொண்டிருக்காங்க. ரெண்டு கணவனார் மகன் காணா போன கணவனார் ரெண்டு மகன் பள்ளிக்கூடத்துக்கு போனாக்கள் இல்லை. முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த முள்ளிவாய்க்கால் தந்த வழி என்றைக்கும் வணக்கம். தமிழோடு தரணியெங்கும் இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, மே 18 இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள், தமிழர்களால் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மே 18க்கு வந்து அதாவது போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் வந்து நான் முள்ளிவாய்க்கால் நமக்கு தெரியும் வந்து இறுதி யுத்தம் முடிந்த இடம், நம்மளுடைய தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிற ஒருமிக்க மறைந்த இடம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ அந்த நினைவை வந்து மீட்டுற விதமாக மே 18 வந்து ஒவ்வொரு வருஷமும் முள்ளிவாய்க்காலில் பெரிய நினைவேந்தல் வந்து நடக்கிறது. நான் ஒவ்வொரு வருஷமும் அங்கே நிற்கிறேன் நான். ஆனால் இந்த வருஷம் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து நிற்கிறேன். ஸோ மட்டக்களப்பில் வந்து இந்த மே 18க்கு வந்து என்ன செய்கிறாங்க, அதை தாண்டி வந்து இங்கே நினைவேந்தல் வந்து எப்படி நடக்குது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். முள்ளிவாய்க்கால் வீடியோ வந்து எங்கள்கிட்ட ஆர்ஜே வித் கேஜே சேனலில் வரும். இந்த வீடியோ வந்து மட்டக்களப்பில் எப்படி இந்த நினைவேந்தல் நடக்குதுன்றதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காந்தி பூங்கா, இது வந்து காந்தி பூங்கா. ஸோ இங்கே தான் வந்து அந்த நினைவேந்தல் வந்து நடந்து கொண்டிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் யார் யார் வந்திருக்கா அண்ட் வந்து யாரால் இதை அரேஞ்ச் பண்ணி வந்து செய்கிறாங்க அண்ட் எப்படி நடக்குதுன்றது எல்லாத்தையும் வந்து காட்டுறேன். வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய பேராக்கள் வந்து வந்திருக்காங்க பாருங்க. ஸோ இதில் போட்டிருக்கு பாருங்க, தமிழின அழிப்பு நினைவேந்தல் அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ளணும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய முஸ்லீம் ஆக்களும் வந்து வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வரோம் முஸ்லீம் ஆக்களும் வந்து வந்திருக்காங்க. உண்மையிலே இன மத பேதமின்றி வந்து அவங்களும் வந்து வந்திருக்காங்க. நிறைய பேராக அவங்கள காணக்கூடிய மாதிரி வந்திருக்கு. பார்த்தீங்களா, 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இலங்கையில் நடந்த மிக கொடூரமான சம்பவங்களில் ஒன்று இந்த முள்ளிவாய்க்கால். அது வெறுமனே முள்ளிவாய்க்கால் இல்லாத ஒரு அடையாளப்படுத்தல் மட்டும்தான். ஆனால் அதுவரைக்கும் நடந்த நிறைய படுகொலைகள், இனப்படுகொலைகள், போர்க்குற்றங்கள், இதுக்கெல்லாம் இதுவரைக்கும் எந்த விதமான நீதியுமே கிடைக்காம மக்கள் தினமும் வீதிகள்லையும் நிறைய இடங்கள்லையும் போராடி வர்றோம், தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலையும். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான நீதியுமே நமக்கு கிடைக்கல. அப்போ அதனை நினைவு கூறுற விதமாகவும் நமக்காக உயிர் நீத்த உறவுகள் அவங்களுடைய நீதிக்காகவும் தான் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த இடம் பெரும்பாலும் வளமையாக தெரியும், முள்ளிவாய்க்காலில் இந்த நினைவேந்தல் இன்றைய நாளில் காலையில் 10:10க்கு விளக்கேற்றி ஆரம்பமாகும். அதே நேரத்தில் நாம் இங்கே இந்த இடத்துல விளக்கேற்றுவோம். கிழக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சரியான ஒரு அடையாளப்படுத்தல் இடமோ அல்லது ஒரு பொதுவான இடமோ இது வரைக்கும் அமைக்கப்படலை, அதுக்கான ஒரு இடம் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக கடந்த சில வருடங்களாகவே நாம் காந்தி பூங்காவில் இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வரோம். அந்த வகையில் இந்த நிகழ்வானது வெறுமனே நிகழ்வு மட்டும் இல்லாமல் ஒரு நீதிக்கான ஒரு தேடலாகவும் ஒரு பாதையாகவும் தொடர்ச்சியாக 17 வருடங்களாக பயணித்து வரோம். அந்த பயணத்தின் 17ஆவது ஆண்டில் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல படுகொலை செய்யப்பட்ட உயிர் நீத்த நீதி கிடைக்கப்பெறாத உறவுகளுக்கு நம்ம இங்கே அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்திருக்கிறோம். எனவே சரியாக 10:10க்கு நாம் அந்த விளக்கை ஏற்றி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதில் கடந்த காலங்களில் நேரடியாக இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், இந்த வெயில்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, சொல்லப்போனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதை விட நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த 1 மணித்தியாலும் 1.5 மணித்தியாலும் இந்த வெயில் உங்களை ஒன்றும் பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியான நிகழ்வை நம்ம ஆரம்பிப்போம்.
2009 முள்ளிவாய்க்கால் இனப்ப நினைவேந்தலை முன்னிட்டு எமது தேசத்துக்காக எமது உயிர் நீத்த அனைத்து உறவுகளுக்காகவும் நாங்கள் இந்த இடத்துல நினைவேந்தலை விளக்கு ஏற்றி பூ சொரிய வந்திருக்கிறோம். இப்போதைக்கு நான் கூறப்போகிறேன், நான் முள்ளிவாய்க்கால் போது நான் அங்கே இருந்தேன். எங்களோட கண்களால் கண்ட காட்சிகள், தெத்த வெள்ளம், எங்களோட சனங்கள், எங்களோட மக்கள் எப்படி இந்த இனப்படுகொலையில் எப்படி நாங்கள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்கணுன்றது எத்தனை நாள் எடுத்தாலும் எங்களால் சொல்ல முடியாது. நாங்கள் அந்த நேரம் அந்த இடத்துல ஒரு வருஷமாக நாங்கள் இடம்பெயர்ந்து சொல்ல வாழ்க்கையிலே சொல்ல வாயால் சொல்ல முடியாத நிறைய துன்பங்களையும் வேதனைகளையும் கண்ணால் கண்டிருக்கிறோம். அது எல்லாரும் இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைல் மூலமாக, இணையதளம் ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளோட தேசியத்தை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளவோ பாடுபட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டும் ஒன்றும் பிரயோசனம் இல்லாமல் அளிக்கப்பட்டது தான் மிச்சம். எனவே தொடர்ந்தும் இந்த வினயமாக இந்த மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறது என்னென்னு சொன்னால், எங்களோட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் பேசும் தமிழ் மக்களாகிய நீங்கள் எப்பவும் தொடர்ந்து நடக்கிற நிகழ்வுகள், தமிழ் தேசியத்துக்காக நம்மளோட காணாமலாக்கப்பட்டவர்கள் அவங்களோட துன்பத்துக்காகவே நீங்கள் எப்பவும் எல்லாரும் ஒற்றுமையாக நின்று ஒன்று கூடி எங்களோட துயரத்தையும் துன்பத்தையும் பங்கெடுத்து எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக கை எடுத்து நிற்கணுமென்று நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். பட்ட துன்பங்களை வாயால் சொல்ல இந்த இடத்துல இயலாது. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறோம், எத்தனை உயிர்கள் இழந்திருக்கிறோம். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எப்போ கிடைக்குமென்றதே எங்களுக்கு தெரியாது. எனவே தமிழ் மக்களாகிய நாங்கள் எப்பவும் எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றா செயற்படணுமென்றதை நான் உங்களோட இந்த இடத்துல வினயமாக கேட்டு, முள்ளிவாய்க்கால் மே 18 நினைவேந்தல் நிகழ்வினை மிக சிறப்பாக இனி வரும் வருடங்களையும் நாங்கள் செய்ய வேணும் என்று கேட்டு சிறிய ஒரே முடிக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நேரடியில் முள்ளியவளிருந்து எத்தனையோ இடம் மீறி கடைசியில் முள்ளிவாய்க்கெல்லாம் கடைசியில் முடித்த நாங்கள் அந்த வலி என்றைக்கும் எனக்கு நான் ஏன் வந்தேன் என்ற மட்டும்தான் எனக்கு ஏன் வந்தேன் நாங்கன்ற மட்டும்தான் எங்களுக்கு இது ஆனால் அந்த முள்ளிவாய்க்கால் தந்த வலி என்றைக்கும் மாற மாற்றி இல்லாத மோசமான வலி என்றைக்கும் எங்களோட நெஞ்சில் இருக்கிற வலி இன்றைக்கும் எத்தனை வருஷம் இந்த 14-15 வருஷமாக போய் இவங்களால மறக்கிறாத வலி. சின்ன குழந்தை, வயிற்றில் இருந்த குழந்தை, வயது வந்த தாய்மார் எல்லாரும் பட்டதுன்னு நாங்கள் ஏன் உயிரோட வந்தோம்ன்ற கேள்வி மட்டும் தான் எங்களுக்கு இருந்தது. நாங்கள் இங்கே வீடு வாசல் எங்களோட சொத்தண்டு அனுபவிக்கிறோம். ஆனால் இதில் அனுபவம் இல்லை எங்களுக்கு. நாங்கள் பட்ட துன்பம் எங்களுக்கு அனுபவம். அந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி போவோம், அந்த இடத்துல நாங்கள் எப்படி வாழ்வோம், அந்த உறவுகள் எப்படி எங்கள்கிட்ட வருமன்ற கேள்வி மட்டும் தான் எங்களோட மனசில் இருக்குது, எந்த மனசில் இருக்குது. அதாவது என் குழந்தைகள் அன்றைக்கு எப்போம்மா நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம்ன்ற கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் உயிரோடு சேர்ந்தது இறைவனுக்கு தான் தெரியும். நாங்கள் 4 பேர் எங்களோட குடும்பத்தோட உயிரோடு சேர்ந்துருக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கும் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவை கடவுளாக எங்களுக்கு இந்த அதுகள் இதுக்கு நாங்கள் வரணும் செய்து வரணாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இங்கே வரல, நாங்கள் வீட்டில் செய்திருப்போம். இது செய்து வரணாங்க. எப்போதும் அதுகளுக்கு தண்ணி ஊற்றணும் மட்டும் ஆசையாக இருக்குது எங்களுக்கு. ஆனால் எப்போதும் ஒரு தனி இடம் உருவாகுனா எங்களுக்கு நல்லது. ஒவ்வொருத்தங்களும் அஞ்சலி செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது இறந்த நம்மளுடைய சொந்தங்களுக்காக அஞ்சலி செலுத்துகிறாங்க. காட்டுறன் பாருங்க.
பாருங்க, முஸ்லீம் ஆக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. இந்த இது போன வருஷமும் நடந்தது. இந்த வருஷம் நான் இங்கே நிற்கிறதால இந்த இடத்துக்கு வரக்கூடிய மாதிரி வந்திருக்கு. இது ஒரு பொது இடம், அதாவது பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கிற மட்டக்களப்பு டவுனில் இருக்கிற காந்தி பார்க் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான இடம். நிறைய ஆர்ப்பாட்டங்கள், நிறைய இதெல்லாம் வந்து இங்கே தான் நடக்கிறது. அதாவது இந்த காந்தி பார்க்லாம் வந்து நடக்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த நினைவேந்தல் வந்து செய்கிறாங்க. சரியாக 10:10க்கு முள்ளிவாய்க்காலில் விளக்கு ஏற்றப்படும். அதே நேரத்தில் நாங்கள் இங்கே ஏற்றோம்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அந்த நேரத்தை நெருங்கி இருக்கிறோம். அதனால் நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய அமைதியாக ஒழுங்குமுறையோட இந்த நினைவேந்தலை நம்ம செய்கிறது பொருத்தமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நேரம் இருக்குது, யாருமே முதல் வந்தால் முதல் போகணும் என்ற அவசரம் எதுவுமே இல்லை. இடமும் இருக்குது. ஒவ்வொருத்தராக வந்து உங்களுடைய அஞ்சலிகளை தாராளமாக செலுத்தலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே மெழுகுதிரி கையில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிடச்சிருக்குது. நாங்கள் இப்போ கொளுத்துவோம். சரி, அந்த நேரத்துக்கு பொதுச்சோட நம்ம ஏற்றக்கூடிய மாதிரி அப்படி நீங்கள் கொளுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுங்க. செருப்பை கொஞ்சம் கலட்டி கொடுங்க. நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் அப்படி இடையில போட்டு வருங்க. ஓகே, அகஷா அப்படி மற்றவங்களுக்கு சாப்பிடுங்க. அப்படியே பிடிச்சிருங்க, அப்படியே பிடிச்சிருங்க. ரைட். என்ன
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுக்குறாங்க. நினைவேந்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம மக்கள் இல்லை. எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் இல்லை? 2 பேர். என்ன என்ன நடந்தது சொல்லுங்க. என்ன நடந்தாலும் சரியா பள்ளிக்கூடத்துக்கு போனால் அகல் இல்லை. ஆர்கிட்ட கேட்குறேன் அடிச்சு சொல்லிட்டு விட்டான். மக்கள் ரவி எத்தனை வயசு இருக்குமா உங்களை போய்? போக்குல 16 வயசு, இப்போ 32 வயசு நடக்குது. இல்லை ஃபோட்டோ இருக்கா? போட்ட வீட்டாரி மகன் எனக்கு கணவனார் மகன் காணா போனேன். கணவனார் மகனை தம்பிய அவரும் சுட்டவங்க 2 பேருக்காக தானே மந்திக்க மகன். பாருங்கோ காட்டுறன் நினைவேந்தல் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நான் வந்து நினைவேந்தல் நடந்தது, அதாவது இறந்தவங்களுக்காக தீபமேற்றி வந்து வழிபடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், மெழுகுபத்தியில் வந்து கொளுத்துறாங்க. அதாவது வந்து இப்போ முள்ளிவாய்க்கால் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினைவேந்தலுக்கு வந்து, அதாவது நவம்பர் மாதம் தெரிஞ்சது உங்களுக்கு. ஸோ நினைவேந்தலுக்கு வந்து எப்படி வந்து அந்த இது வச்சு கொளுத்துவாங்களோ அதே மாதிரி செய்வாங்க. இந்த இடத்துல வந்து மெழுகுபத்தியை வச்சு வந்து இப்படி கொளுத்திருக்காங்க பாருங்கள். கஞ்சி முடிஞ்சு ஒரு இடத்துல வாங்கிடும். கப்பு இல்லையாக்கா? இது வந்து உப்பு போட்டிருக்காங்க. உண்மையான முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து உப்பெல்லாம் இல்லை, அதான் இவங்க உப்பு போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் குடிக்கலாம் நார்மலா, குடிக்கிறதுக்காக உப்பு போட்டிருக்காங்க. கடவுள் கடைசி கட்டத்தில் புரியுது. இதை தெரியும், நான் இந்த பங்கு குடிச்சேன், நீங்கள் அந்த பங்கு குடிங்க. வலி நிறைந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இல்லை. ஆனால் இதில் வந்து இதெல்லாம் போட்டுருக்கு, உப்பு போட்டுருக்கு. இப்போ என்னடா இந்த கஞ்சியில் வந்து சுவை இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் சுவை உண்மையில் இருக்கக்கூடாது. இப்போ இதுவும் வந்து எங்களுக்கும் தெரியாது, நாங்களும் வந்து சின்ன வயசில் இருந்து. ஆனால் நிறைய வரலாறுகள் எல்லாம் வந்து புரட்டி படிக்கக்குள்ள வந்து அது வந்து அந்த இடத்துல வந்து சிரட்டை, அந்த இடத்துல பிளாஸ்டிக் அந்த போத்தல்கள், கழிவு பொருட்கள், அதை வச்சு தான் அந்த கஞ்சை வந்து வாங்கி குடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த பழுதா போன அரிசி இருக்குல்லோ, அந்த அரிசியும் வெறும் தண்ணியும் தான், அவ்வளோ 2 அவிச்சு போட்டு பசியாற்றுதான். இதில் வந்து ஆனால் உப்பு போட்டிருக்காங்க, வேறொரு சுபயமங்களுக்கு தெரியுது. அந்த வகையில் இதை வந்து வழங்கக்குள்ள அப்படியான இதை செய்யக்குள்ள தான் அந்த அடுத்தடுத்த அந்த உணர்வு வந்து அந்த ஒரு நாளில் குடிக்கிறதுல ஒன்றும் ஆக போகிறது இல்லை.
அதான் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கதைகள் வந்து ஒரு கதை மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம சின்ன வயசில் இப்படி நடந்தது. இப்போ நாங்கள் எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்தோட இந்த என்ன சொல்கிறேன், இந்த சண்டை நடக்கைக்குள்ளே வந்து எங்கள் ஏரியா பக்கம் எல்லாம் நடந்தது. ஸோ அப்போல்லாம் வந்து நாங்கள் அந்த பேக்கத்தெலாம் தூக்கிட்டு வந்து ஓட்டுன ஞாபகம் எல்லாம் இருக்குது சின்ன இல்லை வந்து. 17 வருடங்கள் முடிஞ்சிருக்குது. இப்போ அந்த யுத்தம் வந்து உண்மையில் அந்த ஒரு பெரிய ஒரு இன அழிப்பு இடம் வரக்குள்ள நமக்கு எல்லாம் வந்து 9 வயசு 10 வயசு அந்த டைமில் வந்து ஒன்றும் தெரியும், ஏதோ ஒன்று நடக்குதுன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அது இப்போ வந்து இதை ஒவ்வொரு தடவை வீட்டு பாகைகள் வந்து அதை பார்க்க என்ன சொல்கிறேன், இப்படி தானே அவங்களோட உயிரை காப்பாற்றி கொண்டு போனவங்க. இப்போ இந்த கஞ்சி குடிச்சு எவ்வளோ பேர் வந்து அப்படி இருந்திருப்பாங்க, தப்பி போய் இன்னும் வந்து வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. சரி, ஓகே. உண்மையில வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து முள்ளிவாய்க்காலில் நாங்கள் நிற்கிறேங்க, அதாவது முல்லைத்தீவில் இருக்கிற முள்ளிவாய்க்காலில் நிற்கிறேன். இன்றைக்கு தான் நான் வந்து இங்கே நிற்கிறேன் பார்க்குறதுக்கு. உண்மையான எனக்கு நினைவு தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு அப்படி நடந்த நிகழ்வுக்கு நான் போனது அங்கே தான். அப்போ அங்கே பார்த்துருக்கேன் அந்த பெருசாக செஞ்சதை. ஆனால் இந்தியாவில் பக்கம் வந்து செய்கிறாங்கன்ற பாக்கிக்குள்ள வந்து ஓரளவு ஓகே. இப்போ இந்தியாவில் திரு கொஞ்சம் பேருக்காச்சும் இதை கடத்துறாங்கன்ற சொல்லிக்குள்ள பாக்கிக்குள்ள கொஞ்சமாச்சும் சந்தோஷமாக இருக்குது உண்மையில். ஏன்னா இந்த உணர்வை வந்து மற்றவங்களுக்கு கடத்தணும் என்ன. கண்டிப்பாக இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லணும். இப்போ இசை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு திருவிழாக்களாக இருக்கட்டும், அதில் வந்து பொடியனல் ஆயிரக்கணக்கில் நிற்பானல் செட்டாகி அப்படி. ஆனால் இந்த விஷயத்துக்கு வந்து இளைஞர்கள்ன்றதே காணலுமே, மட்டக்களப்பு இளைஞர்களை காணவே இல்லை. முள்ளிவாய்க்கால் போயிருப்பாங்க, ஆனால் இந்த இடத்த உண்மையாகவே இல்லை. அதான் உங்களுக்கு மனவேதனை முடியாது. திவா என்னென்னு சொன்னான் நண்பன், இப்போ ஒரு சிலாக்கள் செய்கிற அந்த பிள்ளைகள் இதழால் வந்து நம்மளோட ஒட்டுமொத்த தமிழ் அந்த சமுதாயமே வந்து தாக்கப்படுதா, மீண்டும் அது ஏதோ ஒரு தவறான பாதையை போகுது. இன்றைக்கு வந்து மே 18 நாங்கள் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். நாங்கள் ஜினிஸ் நான் ஒண்டா வந்த திவாக்கள் எல்லாம் பைக்கில் வந்து நாங்கள் ஒண்டா வந்தாங்க. களுவாஞ்சிக்குடியிலேருந்து நாங்கள் மட்டக்களப்பு டவுன் வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டிங் ஹால் வந்து அங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு, கல்யாணம் இடம்பெற்று கொண்டிருக்குது. நிறைய இடத்த வந்து அதை செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க. உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குற மே 18 நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில உறவுகளாக இருந்தாலும் இல்லை நிறைய உறவுகள் பார்ப்பீங்க, நீங்கள் பார்க்குறீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட ஊர்லேயும் இப்படி கல்யாணம் நடந்தான்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும். ஏன்னா நாங்கள் எங்களோட கண்ணுக்கு முன்னால் பார்த்து வரோம். அப்போ ஆனால் உண்மையிலே வந்து இந்தியாவில் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜஃப்னா சைட்டில் வந்து இப்போ நிறைய இடங்களில் வந்து அந்த கடைகள் எல்லாம் பூட்டி இந்த டைமில் வந்து இந்த இதை வந்து இந்த துக்கத்தில் வந்து பங்கு செலுத்துறவங்க. ஏன்னா இறந்து போனவங்க எல்லாம் நம்மளோட சொந்தக்காரங்க தான். என்ன செய்கிற இப்படியான நிகழ்வுகள் இப்படியான சில கசப்பான சம்பவங்களும் வந்து நடக்குது. நான் பார்க்கல இன்னும் வந்து இப்படி இங்கே எல்லாம் வந்து வெடிங்கில் நடக்குன்னு சொல்லி நடக்கு. அதுதான் கொஞ்சம் மனவேதனைக்குரிய ஒரு விஷயம். இதெல்லாம் மனவேதனை ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நம்மளும் இது வெளிப்படையாக சொல்ல முடியாது. இப்போ தெரியும் தானே வேறு பிரச்சனையெல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் உண்மையில் இப்படி ஒரு நாட்கள்லேயே ஆகுது. ஒரு கொஞ்சம் டைம் ஒழிக்க அந்த ஒரு நாள் வந்து பிந்தி போகிறதால வந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை தானே. அதான் சரியாக வந்து அவங்களுக்கு தெரியான்னு நினைக்கிறேன் வந்து. அதான் உண்மையில் இந்த மாதிரி அது இப்போதைய ஜென்ரேஷனுக்கு வந்து அது இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்றதே இப்போ மறந்து போய் கொண்டிருக்காங்க. இப்போ நம்மளுமா இப்போ யூடியூபர்ஸ் இப்படியான ஊடகங்கள் மூலமாக தான் அந்த விஷயம் மேலே தெரிய வருது. காலையில் நான் அப்போ ரெடி ஆகிட்டு வரக்குள்ள எங்கே போகிறான்னு கேட்டாது ஒரு ஆள் கேட்டது. அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து மே 18 தானே. அப்போ அதுக்காண்டி நம்மளுடைய இறந்த உறவுகளுக்கு நினைவு கூறுற மாதிரி போப்புறோம் அதுக்காண்டியான்னு சொல்லி. அது இன்றைக்கு இல்லை, அது நவம்பர் மாதம் தானே வாரன்னு சொன்னாங்க. அப்போ என்னத்தை அவங்ககிட்ட கதைக்கிற நவம்பர் மாதம் வாரது மாவீரருக்குரிய நாள். மே 18 வந்து யுத்தம் முடிவு பெற்ற நாள் இன்றைக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நிறைய உறவுகள் வந்து முள்ளிவாய்க்காலில் இறந்து கிடந்தவங்க, அது நம்மளோட ரத்த சொந்தங்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி தான் இந்த நிகழ்வு வந்து நடக்கிறது.